ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான 40/60 பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பிளான் டிசைனை பார்க்க போறோம். இது 100% வாஸ்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளாட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரோடைய டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 1561 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. வாங்க ஒவ்வொரு ரூமோட டைமென்ஷன்ஸ் மற்றும் வாஸ்து டீட்டெயில்ஸை சிம்பிளாக பார்க்கலாம். நம்மளுடைய இந்த மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது. நம்ம ரோடு வந்து ஈஸ்ட் சைட் தான் இருக்குது. மெயின் கேட்டும் அந்த கார் பார்க்கிங் பற்றி டீட்டெயில்னு பார்க்கலாம். வாஸ்துப்படி மெயின் கேட் எக்ஸாக்டாக நார்த் ஈஸ்டில் இருக்குது, அதாவது ஈசானி மூலையில் இருக்குது. இந்த ஈசானி என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விசேஷம். இந்த மெயின் கேட் உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு கார் பார்க்கிங் போர்ட்டிகோ ஸ்பேசிங் இருக்குது. மெஷர்மெண்ட் வந்து 16 feet 10 inches by 17 feet இருக்குது. இந்த கார் பார்க்கிங் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. அதுவுமே ஈசானியமில் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அவுட் சைடு நமக்கு வந்து இந்த சைடு ஒரு அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் ஒரு போர்வெல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஈசானியம் கார்னர் தான் இருக்குது. இது வந்து குடும்பத்துக்கு நல்ல வெல்த் அண்ட் ஹெல்த்தை கொண்டு வரும். அதாவது நார்த் ஈஸ்ட்ல வந்து வாட்டர் சோர்ஸ் கொண்டு வரது வந்து அது அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு வெல்த் அண்ட் ஹெல்த்தை வந்து கொண்டு வரும். நம்ம எக்ஸாக்டாக அங்கே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிட் அவுட் இருக்குது. சிட் அவுட் மெஷர்மெண்ட் 11 feet 9 inches by 6 feet 3 inches இருக்குது. இது வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்குது. நம்மளோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் டோர். இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்க இந்த மெயின் டோரில் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இது மார்னிங் சன்ரைஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள டைரெக்டாக கொண்டு வரும். மெயின் டோருக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து ஹால் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22 feet by 16 feet இருக்குது. இந்த வீட்டோட சென்டரில், அதாவது பிரம்மாஸ்தன் சொல்லுவோம், இது வந்து பெரிய ஹால் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட நடுப்பகுதி ஓப்பனாக, அதாவது ஃப்ரீயாக இருக்கிறது வாஸ்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்கே வந்து எந்த பில்லரும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம இன்டர்னல் ஸ்டார்கேஸும் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கார்னர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கிச்சன் பார்க்குறோம். கிச்சனோட மெஷர்மெண்ட் 11 feet by 10 feet இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கு. சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி மூலை. இந்த கார்னர் வந்து எக்ஸாக்டாக சமையலறை இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்கும். வாஸ்துப்படி அக்னி மூலையில் வந்து நம்ம கிச்சன் கொடுக்கறது நம்பர் 1 சாய்ஸ். நம்ம எக்ஸாக்டாக அங்கே தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிச்சன் ஈஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நார்த் ஈஸ்ட் வந்து வாட்டர் சிங்க் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பொசிஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக சவுத் வெஸ்ட், அதாவது சவுத் வெஸ்ட்னு சொன்னோம்னா நைருதி கார்னர்லாம் குபேர மூலைன்னு சொல்லுவோம், அங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்ல மெஷர்மெண்ட் 11 feet by 11 feet கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பெட்டோட ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்ல கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப் வெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். வாஸ்துப்படி இந்த பெட்டோட ஹெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து சவுத்ல கொடுக்கறதும் வார்ட்ரோப் வெஸ்ட்ல கொடுக்கறது வந்து நல்ல ஒரு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரி என்ஹான்ஸ் பண்ணோம். நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட்டில் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ண இன்னொரு ரீசன் என்ன, யூஸ்வலாக இந்த சவுத் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட தலைவர் தான் வந்து இங்கே தூங்குறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இந்த ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதே அனதர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ஸ் பெட்ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஆடான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது, அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet by 5 feet நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பிளானில். அதே மாதிரி அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6 feet 6 inches by 5 feet வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம கமோட் வந்து இப்படின்னா டுவர்ட்ஸ் நார்த்தை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வாஸ்துப்படி கமோட் வந்து டுவர்ட்ஸ் நார்த் எல்லாம் சவுத் கொடுத்துருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்கோம். அதுவும் வாஸ்துப்படி நம்ம கரெக்டாக அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ஸ் பெட்ரூம் பார்க்கலாம். கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 16 feet 10 inches by 11 feet கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்குள்ளேயே நம்ம பெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் சவுத்தில் கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாஸ்துப்படி அப்படி கொடுக்கறது ரொம்ப பெனிஃபிட்னு. இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு, வாயு மூலையில். இந்த வாயு மூலைன்னு சொன்னாலே யூஸ்வலாக வந்து இந்த வளர்ற குழந்தைங்க எல்லாம் ஒரு மூமெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை வைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கிட்ஸ் பெட்ரூமாக நம்ம இந்த ரூம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அது வந்து வாஸ்துபடி கரெக்டான பொசிஷன் தான். இந்த கிட்ஸ் பெட்ரூம்ல நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதோட சைஸ் வந்து 6 feet by 5 feet கொடுத்துருக்கோம். கிட்ஸ் பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அது சைஸ் வந்து 10 feet 4 inches by 5 feet கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்சு டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமோட் வந்து எப்படின்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் நார்த் தான் இருக்குது. அது வந்து பெனிஃபிட்டாக நம்மளே சொல்லிட்டு வாஸ்துப்படி அப்படி கொடுக்கறது ரொம்ப பெனிஃபிட்டாக. ஸோ இங்கே நார்த் தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்துட்டு நமக்கு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து அவுட் சைடில் இருக்குது.
இந்த காமன் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பை 8 ஃபீட் இருக்கு. இந்த காமன் டாய்லெட்ல நம்மளோட கமோட் வந்து எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் சவுத் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எதர் நார்த் ஆர் சவுத் வந்து பிளேஸ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் நார்த் ஆர் சவுத் பிளேஸ் பண்ணணும். இந்த காமன் டாய்லெட்ல நம்ம டுவர்ட்ஸ் சவுத் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த நார்த் சைடு காமன் டாய்லெட் வந்து நார்த் டைரக்ஷன் வாலோட ஒட்டி இருக்கு. இங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் வந்து டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 1640 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்டேர்கேஸ் வழியா நம்ம மேலே வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் வழியா மேலே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கு. இந்த ஹாலோட சைஸ் வந்து 22 ஃபீட் பை 16 ஃபீட் இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்க சேம் சைஸ் ஹால் வந்து நம்ம மேலேயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி கேதரிங் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு சோஃபா லொக்கேஷன், அதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட் ஒரு டிவி ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு மினிமலாக ஒரு பூஜா ரூம் மாதிரி நம்ம பூஜா செட்டப் வந்து நம்ம இது கார்னர் நம்ம கொடுத்துருக்கோம். தனியாக ரூம் ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு கார்னர் வச்சுன்னா ஒரு கபோர்ட் செட்டப் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி தான் சவுத் வெஸ்டில் குபேரன் மூலையில் நம்ம அந்த கார்னரில் சேம் லே அவுட்டு அந்த 11 ஃபீட் பை 11 ஃபீட்டு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் 4 ஃபீட் பை 5 ஃபீட்டு. அட்டாச்சு டாய்லெட் வந்து 6 ஃபீட் 6 இன்ச்சஸ் பை 5 ஃபீட் எக்ஸாக்டாக சேமே நம்ம ரெப்ளிகா பண்ணியிருக்கோம் மேலே. அதே மாதிரி ஸோ இந்த கிட்ஸ் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா சேம் தான். இது வந்து நம்ம 16 ஃபீட் 10 இன்ச்சஸ் பை 11 ஃபீட் இருக்கு. இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் அட்டாச் டாய்லெட் சேம் டைமென்ஷனில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹால் வழியாக நமக்கு ஒரு டோர் ஆக்சஸ் பண்ணி வெளில வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கு. வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல, அதாவது வந்து ஈஸ்ட் சைடு பெரிய ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி வந்து கிழக்கு இல்லைன்னா வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து அதாவது ஈசானிய பகுதி வந்து வெயிட் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் டிசைனு. நம்ம வந்து எக்ஸாக்ட்லி ஓப்பன் டெரஸிங் கொடுத்துருக்கனால அந்த ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டும் நமக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளெக்ஸ் பிளான்ல, அதாவது குபேரன் மூலையில் சவுத் வெஸ்ட்ல வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அக்னி மூலையில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈசானியம் நார்த் ஈஸ்ட்ல வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் வாட்டர் பாடி இந்த மாதிரிலாம் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து வாஸ்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு லக்ஸுரி பிளான் தான். இது வந்து ஓவரால் பிளான் டிசைன் டீட்டெயில்டு இமேஜ் இங்கே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட் டீடைல்ஸ் என்ன houseplansdaily.com, houseplans.world. அதே மாதிரி அவர் ஆப்ஸ் நம்மளுடைய ஆப்ஸில் வந்து நிறைய இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ், பிளானஸ்ட் அண்ட் டிசைனஸ்ட் ஆப்ஸ். நம்ம வந்து ஒரு 30 day ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி ஹவுஸ் பிளான்ஸ் வந்து வாஸ்து சாஸ்திரம் வச்சு டிசைன் பண்ணுறது பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கிறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்லோடைய நம்பர் வந்து அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 9952029063 இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில் பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவைல் பண்ணுறவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.